மார்கழி மாத பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையிலேயே காசிமேடு மீன் சந்தையில் மீன் வாங்க மக்கள் குவிந்த காட்சிதான் இது. காசிமேடு மீன் சந்தையில் நள்ளிரவு 2 மணி முதல் ஏல முறையில் மீன் விற்பனை நடைபெற்ற நிலையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். அதே சமயம் வரத்து குறைவாக இருந்ததால் மீன்களின் விலை கிலோவுக்கு 200 முதல் 300 ரூபாய் வரை உயர்ந்து காணப்பட்டன. நான் இங்க ரெகுலரா வருவேன், வந்தா சொரா வாங்குவோம், இல்ல கடுமா வாங்குவோம், இல்லைன்னா வஞ்சிரம் வாங்குவோம். எல்லாமே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும். என்ன வெளியே போய் வாங்கும்போது கொஞ்சம் பழசா இருக்கும், இங்க வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம். நிறைய பேர் வராங்க இங்க இருந்து. ஒரு சில பேர் கிட்ட தாம்பரத்துல இருந்து வாங்க, ஒருத்தர் வேலைச்சேரின்னு நிறைய ஏரியால இருந்து வாங்குவாங்க. இதேபோல் கடலூர் முதுநகர் மீன்பிடி துறைமுகத்திலும் மீன்களை வாங்க காலையிலேயே ஏராளமானோர் குவிந்தனர். விலை அதிகமாக இருந்த போதிலும் பொதுமக்கள் மீன்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனி காலம் தொடங்கியுள்ள நிலையில் கூக்கல்தொடை கிராமத்தில் தேயிலை செடிகளில் உறைபனி படிந்திருந்த காட்சிதான் இது. உதகையில் உறைபனி காரணமாக திரும்பும் திசையெல்லாம் பஞ்சு போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. இதனை கண்டுகளிக்க குதிரைப்பந்தை மைதானம், காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வந்திருக்கோம். நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி இருக்கணும் கிளைமேட். ஸோ லிட்டில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் ஸ்னோ சூப்பரா இருக்கு. பேச கூட முடியல. ஜஸ்ட் லைக் அ வாவ். ஸோ எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. ஆல்வேஸ் இட்ஸ் ஊட்டி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இட்ஸ் ஹை காம்படிஷன் டு இட். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 6 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக வெப்பநிலை பதிவானது. புல்வெளிகளின் மேல் விழுந்த உறைபனியால் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போன்று காட்சியளித்தது. மலைப்பகுதிகளில் நிலவக்கூடிய கடும் குளிரினால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிரை சமாளிக்க ஸ்வெட்டர், ஜெர்கின் உள்ளிட்ட கதகதப்பான ஆடைகளை அணிந்தபடி சென்றனர். சென்னை கொளத்தூரில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக மருத்துவர் கைதாகியுள்ளார். சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிசியோதெரபி படித்து வருகிறார். இந்நிலையில் இன்டர்ன்ஷிப்புக்காக பெரம்பூரில் கார்த்திக் என்ற குழந்தை நல மருத்துவரிடம் சேர்ந்துள்ளார் இளம்பெண். இச்சூழலில் ஒருவருக்கு பிசியோதெரபி சிகிச்சை அளிக்க வேண்டுமென மாணவியை கொளத்தூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு அழைத்துச் சென்ற மருத்துவர் கார்த்திக் அப்பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி அளித்த புகாரின் பேரில் கொளத்தூர் மகளிர் காவல் நிலைய காவலர்கள் மருத்துவர் கார்த்திக்கை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பில் சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மற்றும் பீரைட் நிறுவனம் இணைந்து சென்னையில் நம்ம ரன் என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டியை நடத்தின. குடும்பத்துடன் அனைவரும் பங்கேற்கும் வகையில் பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதையொட்டி அதிகாலையில் கொட்டும் பணியை பொருட்படுத்தாமல் சுவாமி சிவானந்தா சாலையில் சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். காலை 6 மணி அளவில் இளையோருக்கான 5 மற்றும் 10 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 3, 2, 1 and run! All the best runners! அதைத் தொடர்ந்து சிறுவர்கள், பெற்றோர், முதியோர்களுக்கான மினி மாரத்தான் போட்டியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதில் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் பந்தய தூரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஒரு சில பெற்றோர் தங்களது கைக்குழந்தைகளை சுமந்து கொண்டு ஓடினர்.